பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, ராஜ்யம் வருவதா, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை அனைவரும் எங்களை ரட்சிக்கும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவைகளே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் சுகல சமூக சிற்றின சேர்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். 7வது மாதத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. हत्वनी मासे उन्वान से नमस्कार करना पिनिसर मैं उदय से न प्लामिना वो उसीरुदिना उन्वान से ये बलवत नामे महाआशीर्वाद करना उन्वान से आशीर्वाद करना सकता हालेलुया. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சோர்ந்து போயிருக்கீங்களா? சத்துனீங்கன்னா அடுத்த ஒக்க மெலவிலாயிட்டா கொஞ்சம் மெலவிலா வகை தான் இல்லையா? கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவாரா? தைரியமாக செய்யும். 7வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது மாதம் வரைக்கும் உள்ள வாக்கு தத்தங்களை இந்த வருஷத்தின் 2வது மாதத்திலேயே கர்த்தர் தந்து 7 மாதங்களுக்கு உரியதான வாக்கு தத்தத்தை முன்கூட்டியே நமக்கு தந்திருக்கிறார். மே हत्वनी मास වෙනකන් තිබුණා වූ තියෙනා වූ මේ පොරොන්දුවේ වචනේ දෙවෙනි මාසෙම උන්වහන්සේ දීලා අද වෙනකන් උන්වහන්සේ හැම මාසෙම අපිව පොරොන්දුවේ අපිව ආශිර්වාද කරමින් මඟ පෙන්වමින් උන්වහන්සේ ගෙනයනවා. මේ ඉදිරියටත් උන්වහන්සේ අපිව ගෙනයනවා. இதுக்கு முன்பது இனியும் கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமானது உபாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனம். Deuteronomy chapter 30 verse 9. உபாகமம் 30:9. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கலாமே. உபாகமம் 30:9. உபாகமம் क्या है? ड्यूट्रॉनमी की द्वितीय कथावे திகே நமே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசித்து அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சோதரித்துக் கொள்வோம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிறவரே, இதுவரையிலும் எங்கள் நடத்தினவரை இனிமேலும் நடத்த போகிறவரே, உமக்கு எங்களை தாழ்த்துகிறோம். தேவரே, இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் விளம்பினதான நல்வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தாசனாய், தீர்க்கதரிசியாய், சிநேகிதனாய், ஊழியக்காரனாய் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ස්වාමිනේ වහන්සේගේ දරුවන් වන අපි සියලු දෙනාම වහන්සේගේ වචනයට කීකරු වෙලා වහන්සේගේ පොරොන්දු අල්ලාගෙන ඒ මත සිටගෙන උන්වහන්සේට කැමති ආකාර ජීවත් වෙන මොහොතේදී උන්වහන්සේ අපිට දෙන්න යනවා මේ හැම ආශිර්වාදයක්ම මගේ දරුවන් ලබාගෙන තමගේ ජීවිතේ භුක්ති විඳින්න ඕනේ කියලා. වහන්සේ දාසයාත් වහන්සේගේ මිත්‍රයාත් වහන්සේගේ අනාගත වතුරත් වෙන මම වහන්සේගේ දරුවන් ආශිර්වාද කරනවා. ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරා. යේසු ක්‍රිස්තුவின் மூலமாய் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். 30வது அதிகாரம் முழுவதுமாய் வாசித்து பாருங்கள். அப்பதான் இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு போதிக்க முடியும். මේ 30වෙනි පරිච්ඡේදය සම්පූර්ණයෙන්ම කියවන්න. එතකොට තමයි මේ ආශිර්වාදය අපිට සම්පූර්ණයෙන්ම ලබා ගන්න පුළුවන් වෙන්නේ. ஏதோ மேலே ஒரு வசனத்துல மாத்திரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் நடந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தமாகும் என்று கர்த்தர் நமக்கு தெளிவாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, எந்த வாக்குத்தத்தமானாலும் அப்படிதான். මේ පොරොන්දුවේ වචනේ අපේ ජීවිතය අදාළ කරගන්නේ කොහොමද කියන එක මේ තියෙනවා. මේ හැම කොටසක්ම හැම පදයක්ම කියවොත් තමයි අපි කොහොමද ජීවත් වෙන්න ඕනේ, කොහොමද අනුගමනය කරන්න ඕනේ, කොහොමද ඒක පිළිපදින්න ඕනේ. එතකොට තමයි උන්වහන්සේගේ පොරොන්දුව අපේ ජීවිතයට අදාළ කරගන්න පුළුවන් කියන එක. මේ පොරොන්දුවේ වචනේට විතරක් නෙමෙයි, හැම පොරොන්දුවේ වචනේටම මේක අදාළයි.
அநேகருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தவில்லை, தகுதிப்படுத்தவில்லை. ඒ පොරොන්දුව ගුණාකාරී ජීවිතය අදාළ කරගන්න නැති හේතුව නම් ඒ පොරොන්දුව තමගේ ජීවිතයට අදාළ කරගන්න ඒ පොරොන්දුවේ හැටියට තාම ඒගොල්ලන් තමන්ව සූදානම් කරගන්න, එහෙම නැත්නම් ආශිර්වාදය ලබා ගන්න ඒගොල්ලන් සුදුසුකම් ලබාගෙන නැහැ. ඒකයි. නමුත් පොරොන්දුව දුන්නා වූ දෙවියන් වහන්සේ එයා කවදාකවත් වෙනස් වෙන්නේ නැති දෙවියන් වහන්සේ. வாக்கு பண்ணின தேவன் ஒரு நாள் அவர் மாற மாட்டார். வாக்கில் உண்மை உள்ளவர். வாசிக்க பொருந்துவே சத்திய பூ திவ்யான் வாசிவ தம்மை அப்படி நமஸ்காரம் කරන්නේ. அப்போ இதில் ஆண்டவர் சில காரியங்கள், அநேக காரியங்களை சொல்லுகிறார். இப்படிலாம் ஆசீர்வதிப்பேன், உனக்கு நன்மை உண்டாகும்படி, මට යහපතක් වෙන්නා වූ පිණිසයි උන්වහන්සේම ආශිර්වාද කරන්නේ. எனக்கு நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் சொல்ல, உனக்கு நன்மை உண்டாகும்படி, உபட යහපතක් වෙන්නා වූ පිණිස. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவருக்கு நல்லதுக்காக அல்ல, උන්වහන්සේ යහපතක් සිද්ධ වෙන්නා වූ පිණිස නෙමෙයි, අපි යහපත් ජීවිතයක් ජීවත් වෙන්න ඕනේ කියන අරමුණෙන් තමයි උන්වහන්සේ තමාගේ දරුවන් වන ඔබත් මාවත් ආශිර්වාද කරන්නේ. நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நாம நினைக்கிறது நாம ஆண்டவருக்கு நம்ம ஆசீர்வாதம் வந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்னு நாம் நினைக்கிறது. අපි යාපත් හැරෙන ජීවත් වුණොත් තමයි නැත්නම් ආශිර්වාදමත් ජීවත් වුණොත් තමයි උන්වහන්සේට අපි ආශිර්වාද කරන්න පුළුවන් කියලා අපි හිතාගෙන ඉන්නේ. මුළු ආශිර්වාදයම ස්වාමීන් වහන්සේ සතුයි තියෙන්නේ. எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனிடத்தில் தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன்னால் சுத்தத்தை கரானே. ஆண்டவர் முதலாவது என்ன செய்ய போகிறார்? ஒரு கை கிடையாது, கைகள் செய்யும். අපේ මෙහෙත් කරන්නා වූ හැම දෙයක්ම උන්වහන්සේ මේ 7 වෙනි මාසේ ආශිර්වාද කරන්නේ. ஆண்டவர் நீங்க செய்ய போகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் சொன்ன வாக்கின்படி கர்த்தர் நாம ஆசீர்வதிப்போம். අපි ඉගෙනින් වෙන්න පුළුවන්, එහෙම නැත්නම් ආරක්ෂාවක් වෙන්න පුළුවන්, එහෙම නැත්නම් අපි සේවය වෙන්න පුළුවන්, ඕනම දෙයක්. උන්වහන්සේගේ වචන වර්ධි අප කරන්නා වූ අවස්ථාවේදී උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. හalleluya. ඒක පළවෙනි. දෙවෙනි දේ උන්වහන්සේ මොකක්ද කියන්නේ? இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் கற்பத்தின் கனியிலும் අපගේ දරුවන්ව උන්වහන්සේ ආශිර්වාද කරන්නේ. நம்முடைய கற்பத்தின் கனிகள் நம்முடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகுது. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? මාංශ අපගේ දරුවන් කොහොමද ආශිර්වාද කරන්න පුළුවන් වෙන්නේ? උන්වහන්සේට ප්‍රියතව අපි දරුවන්ව அதன ஆகாம் கொண்டது. கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இஷ்டத்துக்கு நீ வாழு, இஷ்டத்துக்கு நீ போ அப்படின்னு விட்டா ஆசீர்வதிக்க முடியாது. அது தருதல பிள்ளைய ඒගොල්ලන් ආශිර්වාද කරන්න. උන්වහන්සේගේ වචනේ පරිදි දෙමෝපියන් වන අපි නැත්නම් සභාවේ වැඩිහිටියන් වන අපි ඒ දරුවන්ව හරි ආකාරයට හරි මාර්ගී ඒ දරුවන්ව අපි නඩත්තු කරන විට උන්වහන්සේ කියනවා අපේ ගර්භයේ ඵල උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. කර්පතින් කණි කතරාල් වරෝ සුවඳ. මේ ලෝකේ ඉන්න ගොඩාක් අය දරුවන් නැහැ. ගොඩාක් දරුවා මේ කාලේදී ගොඩාක් දූෂණයට ලක් වෙනවා. නමුත් අපගේ දරුවන් උන්වහන්සේ ආශිර්වාද ආරක්ෂාව උන්වහන්සේ කියලා කියනවා. நாட்களில் அநேகருக்கு பிள்ளை இல்லை, இன்னுமாய் அநேகருடைய வாழ்க்கை நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை இதுவரையிலும் காத்து வருகிறார். அப்போ தொடர்ந்தும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை காப்பேன், ஆசீர்வதிப்பேன், கற்பத்தின் கனியை ஆசீர்வாதமாக்கி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து, உன் மிருக ஜீவனின் பலனிலும். நம்மகிட்ட யார்கிட்டையுமே மிருக ஜீவன்கள் இல்லை, ஏன்னா வைக்கிறதுக்கு முடியாது. நாயும் பூனையும் தவிர வேறு எதுவுமே கிடையாது இல்லை. ஆனால் அப்படி ஏதாவது நம்மிடத்தில் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அது பலனை கொடுக்கும். இதுவரை மலட்டுத்தன்மையாய் ஆடோ மாடோ இருக்குமானால் இந்த மலட்டுத்தன்மை நீங்கி அதை குட்டி போட்டு பால் கொடுக்கும்படிக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுவேன். අපි වැස්සෙක් එහෙම නැත්නම් මේ මොකද වැසික් නේද? එහෙම නැත්නම් මේ එළුවෙක් එහෙම නැත්නම් මොකක් හරි දෙයක් තියෙනවා නම් ඒ දේවල් වල මේ කිසිම
ඵලයක් නැහැ. එහෙම නැත්නම් උන් ඇවිල්ලා නිකන් වද භාවයට පත් කරලා තියෙනවා නම් උන්වහන්සේ කියන මේ මාසේ උනොත් கட்டவுதான். நம்மகிட்ட இல்லை ஆனால் வேணும்னா எடுத்து சோதிச்சு பாருங்க. ஒரு கோழி கூட வச்சு வாங்கி போடுங்க, ஒரு நாளைக்கு 2 முட்டை போடும். அவ்வளோ வித்தத்துக்கா தாய் தான் தாய். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு வாக்கு தத்துவத்தில் பேசினேன். பேசி இந்த மாதிரி ஒரு வாக்கு தத்துவம் இரட்டிப்பான நன்மைகள் தருவார் அப்படின்னு சொன்ன ஒரு காரியம். அப்போ அந்த பிரதர் வந்து அடுத்த வாரம் அந்த சர்ச்சில் ஒரு பிரதர் வந்து அடுத்த வாரம் சொன்னார், ஆண்டவர் வாக்கு தத்துவத்தின்படி என்னை ஆசீர்வதித்தார். எப்படி அவங்க வீட்டில் உள்ள கோழி 2 முட்டை போடுது அப்படின்னு ஒரு நாளைக்கு, காலையில் ஒரு முட்டை, ராத்திரிக்கு ஒரு ಮಾನಸಿಕವೋ ಮಾನಸಿಕ ಇವಾಗೆ ಪೊರಂದು ವಚನ ಅವ್ರದ್ದು ಗೀಪೆ ಗಣಿಸಲ್ಲ ಕಥಾಕಾರ ಪವಸ್ತಾವಿದೆ ಚರ್ಚಿಗೆ ಬುದಕ್ಕೆ ಕೇಳಲಿಕ್ಕೆ மித்திரதைக தானம் அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைச்சிட்டார்னா அந்த நினைப்பை யாராலும் மாற்ற முடியாது. माणसे आपले आशीर्वाद करा मोने केलं माणस तीरण्या करतो हे तीरणे कांटात विनाश करणार नमो हे आशीर्वाद लबा करणे का अत्थरणे का रंदा पवतिने மங்மத்தனை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதோ அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதோ அது என்னுடைய கரத்திலே தான் இருக்கு. கர்த்தர் சொன்னால் கர்த்தர் அதை செய்யும். அடுத்து அவர் சொல்லுகிறார், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிலத்தின் கனியிலும் நீங்க எதை வச்சாலும் காய்க்கும், எதை செய் வச்சாலும் பூக்கும். இதுவரையிலும் பூவே இல்லை, இதுவரையிலும் காயே இல்லைனாலும் இனிமேல் காய்க்கும். தக்காளி மறுபடியும் 600 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஒரு தக்காளி செடியை வாங்கி வைங்க, டெய்லி தக்காளி தரும். பச்சை கொச்சிக்காய் செடியை வாங்கி வைங்க, டெய்லி தரும். கத்திரிக்காய் செடியை வைங்க, அது டெய்லி கத்திரிக்காய் சாப்பிட்டா அது பிரச்சனை ஆகிடும். வெண்டிக்காய் சாப்பிட்டாலும் அப்படிதான். அதாவது டெய்லி உங்களுக்கு அதாவது அதை பீக்க எடுக்கக்கூடியதான காய்கறிகளை எடுத்து வைத்து பாருங்கள். கர்த்தர் சொன்னது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். இதெல்லாம் ஆண்டவரை சோதித்து பார்க்கிற ஒரு கிரமம். මේ දේවල් උන්වහන්සේ කියනවා නම් ඒ උන්වහන්සේ අපි සෝදිසි කළා බලන්න. ඒ කියන්නේ උන්වහන්සේට සෝදිසි කරන්න බෑ අපිට. නමුත් උන්වහන්සේ කියපු දේ අපි ජීවිතේ කොහොමද උන්වහන්සේ ඉෂ්ට කරන්න කියන එක අපි බලන්න පුළුවන්. උන්වහන්සේගේ පොරොන්දුව අපි ජීවිතේ ඉෂ්ට වෙනවද කියලා බලන්න ඕනේ. තක්කාලි, කවු මිරිස්, මාළු මිරිස්, බටු වෙන මොකද්ද? බණ්ඩක්කා. ඒ වගේ පැල අරගෙන ඕගොල්ලන් ගෙදර ඉටවන්නේ එහෙම නැත්නම් අරගෙන තියලා බලන්න කඩෙන් ගන්නව අවශ්‍ය නැහැ. ඕගොල්ලන්ට දවසපතා ඕන එළවලු ඕගොල්ලන්ගේ ගෙදරින්ම අපි ඕගොල්ලන්ට ප්‍රාණශ ලබා දෙනවා. போட்சிங் லபா கண்ணம் இல்லையா? குச்சட்டியில் வாங்கி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுடைய எல்லா விதத்திலும் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் நாங்கள் இந்த நாளிலே நிற்கிறது 7வது மாதத்தில். මාන්සේ හැම කොටසෙම අපි ආශිර්වාද කරන්න ඕනේ කියලා මේ 7 වෙනි මාසෙ මාස බලාපොරොත්තු වෙනවා. ඒ කිව්වනම් අපි ඉන්නේ 7 වෙනි මාසෙ. 7 කියන්නේ මොකද්ද? பரிபூர்ணத்துவம். 7 என்று சொல்லுகிறது பரிபூரணம். அப்பதான் அந்த வசனத்தை அந்த சொல்லே நான் பார்க்குறேன். உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படி ஆண்டவர் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது நேர்த்தியாக சொல்லும். அதனால நான் ஆண்டவர் சொல்ற எந்த ஒரு காரியத்தையும் நான் யோசிச்சு பார்க்கறது கிடையாது. நடக்குமா நடக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா யோசிக்கிறதே கிடையாது. මානසික කරයිද නැද්ද, මේක සිද්ධ වෙයිද නැද්ද, උන්වහන්සේ මේ උන්වහන්සේකින්ද කියලා කවදාකවත් අද වෙනකන් මම උන්වහන්සේගෙන් ආලත් නැහැ. උන්වහන්සේ කියන දේ එහෙමම පිළිගන්නවා. උන්වහන්සේ අද වෙනකන් උන්වහන්සේගේ වචනය පරිදි උන්වහන්සේ කියන්නේ. ஹல்லேலூயா. அத மாதிரி கண்மூடித்தனமாய் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களை சகல நன்மைகளினாலும் சகல பரிபூர்ணத்தினாலும் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். ಸಂಪೂರ್ಣತ್ವೆ ಮಾನಸಿಕ ಪರಿಪೂರ್ಣತ್ವೆ මේ 7 වෙනි මාසයේ ඔයගොල්ලන් වහන්සේ ආශිර්වාද කරන්න වහන්සේ සූදානම් වෙන්නේ. ඒ ආශිර්වාද ලබා ගන්න ඕනේ නම් අපි එක දෙයක් කරන්න. ඒ දේ මොකක්ද? கைகளின் பலனை நாங்கள் 100% பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 128வது சங்கீதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். உன் கைகளின் பலனை சாப்பிடுவாய்,
பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பலனை சாப்பிடுவாயுன். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகளுந்தன் சுற்றிலும் இருந்து ஒலிவமர கன்றுகளை போலிருப்பார்கள். உன் பிள்ளைகளுந்தன் ஒலிவமர கன்றுகளை போலிருப்பார்கள். ஒவ்வொரு கல்யாணத்திலையும் அநேகமாக பாடுற பாட்டு இது. විවාහ මංගල්‍යයේදී කියනම ගීතිකාවක් තමයි මේක. මොකද අපේ අත්‍යවන්තයන් තියලා ගන්න හැම දෙයක් උන්වහන්සේ සඵලත්වයට පත් කරනවා. ඒ සඵලත්වයට පත් වෙන්න ඕනේ නම් මොකද්ද කරන්න ඕනේ අපි? හැම දෙයක්ම යාඥාවෙන් පටන් ගන්න. எதை செய்தால் சமைச்சாலும் ஜெபம் பண்ணி சமைங்க, துணி துவைச்சாலும் ஜெபம் பண்ணிட்டு பண்ணுங்க, படுக்க விரிச்சாலும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கையை கொண்டு என்னென்னலாம் சரிங்க, சொரிஞ்சாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணிக்கிட்டே சரிங்க. ஆண்டவரே தலையில் முடியெல்லாம் கொட்டுதே அப்படின்னு சொல்லுங்க. முடிவட்டாமே ஆண்டவரே இந்த முகத்தில் எல்லாம் கருப்பு கருப்பாக வருது, என்ன ஆண்டவரே செய்கிறது கத்தர் மாட்டேன். ஏன்னா அந்த கைத்தான் உங்களோட முகத்தை வருடுகிறதாக இல்லை உங்களை காத்தே කියන ස්වාමිනී මගේ කෙස් ඇලෙනවා, මූණේ කළු පැල්ලම්, ශරීරේ හැමතැනම කැක්කුම්, මේ ඔක්කොම ඉවත් කරන්න කියලා ඕගොල්ලන් අත තියලා යාඥා කරන්න, ඒගොල්ලන් අත තියලා කියන හැම දෙයකම උන්වහන්සේ ඕගොල්ලන් ආශිර්වාද කරනවා. අපි තමයි ඒක මේ මොකක්ද ඒක පාවිච්චි කරන්නේ, ඒ බලය පාවිච්චி කරන්නේ. நாம தான் அந்த வல்லமை நாங்கள் பாவிக்கிறது கிடையாது. சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தொட வேண்டும் என்று சொல்லி அழைத்து வந்தார். ஆனால் எல்லாரும் சீஷர்களை அவர் தடை பண்ணாங்க. எப்போ சுவாமி வான்சியில் கருதல்கிறான், வான்சிக்குவா தருவாங்க வாதாடுறாங்க. சிறு பிள்ளைகளை தடை செய்ய வேண்டாம். பரலோகராஜ்யம் அவர்களுடைய ස්වර්ගරාජ්‍යයේ දරුවන් නිසා අපි දරුවන් මේ වාන්සි අපි ආශිර්වාද කරන්න ඕනේ කියලා සෙල්ලමට වගේ වාන්සි පොරොන්දුවක් දුන්නනේ. අතකසන හැම දෙයක්ම ආශිර්වාද කරනවා කියලා ආண்டவர் வாக்கு பண்ணார். கைகளின் பலனை எனது கர்த்தரும் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தேவ சித்தத்துக்கு அமைய நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் தேவ சித்தம் இல்லாதபடிக்கு வேறு செய்கிற காரியங்கள் ஒன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென் ஆமென் சொல்றோம். தேவ சித்தம் இல்லாமல் எதை செய்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு කාර්යத்தையும் ආශිර්වාද උන්වහන්සේගේ සලස්ම නැතුව උන්වහන්සේගේ කැමැති නැතුව කරන කිසි දෙයක් උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. හැම එකම නිෂ්ඵලයි. අපේ උන්වහන්සේ කැමැති නැතුව අපි කරන හැම දෙයක්ම උන්වහන්සේ මේ 7 වෙනි මාසේ ආශිර්වාද කරනවා. அப்போ ஆண்டவரின் கைகளின் பலனை ආශිර්වාද. අනේකර ආශිර්වාදම කරංගලායි මාර්චු. ස්වාමීනි මගේ අත්පන හැම දෙයක්ම ආශිර්වාද කරන්න. මේ හත් දෙක ගුණාක් අයට ආශිර්වාදමත් 17ක් බවට පත් කරන්න කියලා අපි ආඥා කරනවා. ඊළඟට උන්වහන්සේ කියන මොකද්ද? කර්පතින් ගනි. ස්වාමීනි මගේ දරුවන් අනිත් දරුවන් වගේ හැදෙන්න වැඩෙන්න නරක. ඔබ වගේ ලූක් 2:52 දෙන උන්වහන්සේ වගේ අපේ දරුවන් හැදෙන්න ඕනේ. லூக்கா 2:52 சொல்லப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய பிள்ளைகள் வளரும் வாழணும். அதன்படி நம்ம ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை போல சுபாவம் உள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, இந்த பிள்ளையை பெற்ற கர்ப்பம் என்னது பாக்கியம் உள்ளது. ஸ்வான்சை இயேசு ஸ்வான்சை தியா வல்ல கிவா அவரது தொலை எனக்கு விச்சாவே பிரக்ஞா தியா வல்ல. இந்த பிள்ளையினுடைய பெற்றோர் தாய் பாக்கியவது சொல்லணும்னா நம்ம பிள்ளைகளுக்காக சொல்லி. அதே போல் மிருக ஜீவனாக இருக்கட்டும், நிலத்தின் பலனாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நாங்கள் செய்யும் பொழுது ஜெபத்தோடு கூட செய்யும். 8வது வசனம் சொல்லுகிறது, திவித்திய கதாவி திகை அட்டக்கியனமா மனம் திரும்பி கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்ப இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டுமானால் என்ன செய்யணும்? இதை செய்யணும். என்ன செய்யணும்? මානසිකේ මේ පොරොන්දුව අපේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්න ඕනේ නම් අපි 8 වෙනි පදයේ තියෙන දේ සඳහන් වෙලා තියෙන දේ අපි කරන්න ඕන. මොකද්ද මේ දේ කියන්නේ? කියවන සිස්ටර් එක 8 වෙනි පදයෙන් කියවන්න.
හැරි ඇවිත් ස්වාමින් වහන්සේගේ හඬට කීකරුවි උන්වහන්සේගේ සියලු ආඥා පවත්වන්නේ. அப்ப ஆண்டவர் சொல்ற இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமானால் இந்த காரியங்களை செய்யணும். என்னது? முதலாவது நாங்கள் மனம் திரும்பணும். நாங்கள் எந்த இடத்துல தேவனுக்கு பிரியம் இல்லாமதபடி வாழ்கிறோமோ, எந்த இடத்துல நாங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறோமோ, எந்த இடத்துல நாங்கள் கர்வத்தோடு கூட, அகம்பாவத்தோடு கூட, ஆணவத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோமோ, நம்முடைய சுபாவம் மாற வேண்டும், வாழ்க்கை முறை மாற வேண்டும், நம்முடைய சிந்தனை தன்மைகள் மாற வேண்டும். எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றும் பொழுது மனம் திரும்பி අපි හැම පැත්තෙම අපි උන්වහන්සේට කැමති නැති හැම පැත්ත ගොඩාක් පැතිවල තියෙනවා අපේ ජීවිතේ. අපේ ස්වභාව, එහෙම නැත්නම් අපේ අතුලාන්ත දේවල්, එහෙම නැත්නම් අපේ ක්‍රියාවන්, අපේ ඇටිටියුඩ්ස් මොකක්ද සිංහලෙන්? දන්නේ නැහැ. අපේ ඇටිටියුඩ්ස් හැම එකක්ම මාරු වෙන්න ඕන. ඒ ඇරෙන්න ඕන. දෙවියන් වහන්සේට ඇරෙන්න ඕන අපි. ඇරිලා උන්වහන්සේ කියන දෙයට අපි හැමකම් දෙන්න ඕන. கர்த்தர் சொல்லுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். நான் கேட்போம், எல்லாரும் மண்டைய ஆட்டி கேட்போம். ஆனால் ஒன்றுமே எங்க உள்ள இறங்காது இல்லையா? மண்டைக்கு இறச்சின்னு சொன்னால் அது இது அறிவு. ஆனால் இருதயத்துக்கு இறங்கிச்சுன்னா அது என்னது? நம்முடைய ரத்தத்தோடு கூட கலந்து நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியாய் மாறிவிடும். අපි උන්වහන්සේ යවුම්කන් දෙන දේවල් ඔළුවට ගියොත් ඒක just knowledge. හැබැයි ඒ දේම අපේ හදවතට බැස්සොත් ලේත් එක්ක மிஸ்ர වෙලා ඒක සම්පූර්ණ ශරීරෙට ගමන් කරනවා. அதனால நம்ம என்ன செய்யணும்? நான் கேட்கிற வார்த்தைகளை இருதயத்திலே பதிய வேண்டும். இருதய பலகை ஆண்டவர் சொல்றார், அதில் எழுதி வைக்க வேண்டும், அதில் பதித்துக் கொள்ள வேண்டும். இப்போ முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய தவறான இடத்திலிருந்து நாங்கள் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டும். அப்படியே වැරදි ජීවිත වැරදි ආකල්පයෙන් අපි උන්වහන්සේට විත අපි අරගෙන ඕන. දෙවනුව උන්වහන්සේ කියන ඕනම දෙයට අපි අමුකම් දෙන්න. எதுவாக இருந்தாலும் விடுனா விட்டுறணும், செய்யினா செய்யணும். இல்லை ஆண்டவரே கொஞ்ச நாள் பார்க்கலாம் ஆண்டவரே, கதைக்கே இடமே උන්වහන්සේ ළඟ අපි නිකන් අර බාගෙන් කරන්න පුළුවන් පේමන්ට් එකේ ඉන්න ඕන. අපි උන්වහන්සේ ළඟ උන්වහන්සේ කිව්වොත් කරන්න. හරි. அடுத்து තුන්වෙනි උන්වහන්සේ කියනවා උන්වහන්සේ ආඥාවන් වලට අපි මොකද්ද කරන්න ඕන? අපේ ජීවිතේ පවත්වන්න ඕන. ஆண்டவருடைய கற்பனைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லா கற்பனைகளின்படியும், ஒன்று ரெண்டு கிடையாது, 10 கற்பனைனா 10ஐயும் செய்யணும். ஆண்டவரை சேவிக்கிறோம், தேவனை நமஸ்கரிக்கிறோம், ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம், ஆனால் களவு பண்ணுவோம் அப்படி கிடையாது. அடுத்த புருஷனை அடுத்த மனைவியை இச்சிப்போம் முடியாது. அடுத்தவனுடைய பொருளை அடுத்தவனுடைய சம்பாத்தியத்தை இச்சிப்போம் முடியாது. எதுவும் முடியாதுன்னா முடியாது. 10 கற்பனைகளை நாம கை கொண்டே ஆக வேண்டும். இன்னும் கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள் வேதத்தில் ஏகப்பட்டது இருக்குது. இந்த 10ஐயே உங்களால் செய்ய முடியும்னா இந்த 628 643 நீங்க எப்படி செய்ய போறீங்க? දසපනතිය තියෙනවා. ඒ ඇරෙන ආඥාවන් තව මේ 50 තව ගොඩක් තියෙනවා. 600 ගණන් 628ක් 643ක් කියලා 2000 විතර තියෙනවා 50. ඒක කොහොමද කරන්නේ? හැම එකක්ම කරන්න. වාන්ස් කියන හැම එකක්ම කරන්න. එහෙම කරොත් மறுபடியும் 9வது வசனத்துக்கு போனீங்கன்னா அப்பொழுது இந்த காரியங்கள் மூணு மனம் திரும்பி செவி கொடுத்து செய்தால் அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்? கையெட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார், கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார், நிலத்தின் பலனை ஆசீர்வதிப்பார், சம்பூர்ணம் உண்டாயிருக்கும்படிக்கு செய்யும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. மே தேவல் கரலா උන්වහන්සේ වෙත හැරි, උන්වහන්සේට සවන් දී, උන්වහන්සේගේ ආඥා පිළිපැදලා ඉන්න අවස්ථාවේදී තමයි 9 වෙනි පදයේ තිබුණා වූ ආශිර්වාදය අපි ලබා ගන්න පුළුවන්. புரியுதா? அப்படி இல்லைன்னா இந்த வாக்குத்தத்தை 7வது மாதத்துக்கு கொடுக்க வாக்குத்தத்தை மட்டும்தான், ஒரு வசனம் மட்டும்தான். නැත්නම් මේ 7 වෙනි මාසෙ දුන්නා වූ පොරොන්දුවේ වචනය විතරයි. මේ පොරොන්දුවේ වචනය අපේ ජීවිතේ කිසි ස්ථානයක අදාළ වෙන්නේ නැහැ.
எந்த ஒரு ஸ்தானத்திலும் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்க முடியாது. பலன் கொடுக்க வேண்டாம். 100க்கு 100 நாங்கள் பாட்டோம்ல, 100க்கு 100 உண்மையை நான் நம்பி இருக்கேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டுமானால் 8வது வசனத்தை செய்துங்க, 9வது வசனத்தின் படி கர்த்தருடைய ஆசீர்வாதம். අපි ගීතිකා ගායනා කර ආකාරයට අපි මේ 8වෙනි පදය අපි පිළිපැද්දුවොත් 9වෙනි පදය මේ 7වෙනි මාසයේ උන්වහන්සේ අපේ ජීවිතයේ ඉෂ්ට කරනවා. ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே 6வது மாதம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இருந்ததான எல்லா முரட்டாட்டங்கள், கீழ்ப்படியாமை, எல்லா பெருமை, அகந்தை, மேட்டிமை எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்க சொல்றபடி நான் உங்களுக்கு திரும்புறேன். ಇದನ್ನ කියනවා 6වෙනි මාසයේ දක්වා අවුරුදු දවස් 182ක් මගේ ජීවිතේ තිබුණා හැම ඔබට කැමති නැති හැම දෙයක්ම මම අත්හැරලා ස්වාමීන් වහන්සේ වෙතට මම හැරෙනවා කියලා කී දෙනෙක් කියන්න පුළුවන්. ස්වාමිනේ ඊයේ වෙනකන් ඔබ වහන්සේගේ වචනයට මම කී කරුනේ. අද මම පොරොන්දු වෙනවා ඔබ වහන්සේගේ වචනයට 100%ක්ම කී කරු වෙනවා කියලා. 100க்கு 100 இல்லை 100,000 முறை நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று பொருத்தனை பண்ணுகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன சொன்னாலும் வார்த்தை මොනවාදේ කිව්වා ඒක මට ලාභයක් වෙන්න පුළුවන්, අලාභයක් වෙන්න පුළුවන්, සතුට ගේන්න පුළුවන්, දුකක් වෙන්න පුළුවන්, ඕනම දෙයක් ඔබ වහන්සේ කියන දේ මම කරනවා කියලා කියෙදෙනෙක් කියනවා. ஆண்டவரே நீ சொல்லுகிறேன் நல்லம்மா நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், சந்தோஷம் தருகிறதா இருக்கட்டும், துக்கம் தருகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீ சொல்லுகிறதை நான் செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் 7வது மாதத்திலே அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். වහන්සේ වෙත ඇරෙන්න, වහන්සේ ආශිර්වාද කරයි, වහන්සේ ඔයගොල්ලන් හිතලා බලන්න නැති විදියට. ආමෙන්. கண்களை மூடி நாங்கள் சொன்னோம். சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, என் தேவன் 5 மாதங்களுக்கு முன்பதாக சொன்ன வாக்குத்தத்தத்தை இந்த 7வது மாதத்தில், பரிபூரணத்தின் மாதத்தில் பரிபூரணம் உண்டாக செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மனம் திரும்பி செவி கொடுத்து உடைய கட்டளைகளை தங்கள் வாழ்க்கையிலே செய்யும் பொழுது தேவன் சொன்ன அத்தனை காரியங்களையும் செய்து முடிக்கிறார். சுவாமினி මේ 7වෙනි මාසෙ වහන්සේගේ දරුවන් වන අපි ඔබ වහන්සේ වෙත හැරි ඔබ වහන්සේට සවන් දී ඔබ වහන්සේගේ ආඥාවන් පිළිපදින අවස්ථාවේ ඔබ වහන්සේ මේ මාසෙ අපිට කරන්න කිව්වා වූ මේ හැම දෙයක්ම අපේ ජීවිතේ අපි බලාපොරොත්තු නොවන ආකාරයට ඔබ වහන්සේ දීලා අපි ආශිර්වාද කරන්න යන නිසා අපි ඔබ වහන්සේ ස්තුති කරනවා. நாளிலே என்னை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரிய தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி உடைய தீர்க்கதரிசியாய் உடைய சிநேகிதனாய் ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கலாம். சுவாமி அது அவசியம் கத்துனாவும் உபான்சிக்கு தருவான், மகி தருவான், உபான்சிக்கு சேவைக்க தாச உபான்சிக்கு அநாகதவத்துவா உபான்சிக்கு மித்ரியாத்வன மம ஆசீர்வாத கருவான். சுவாமி வாசி ஆசீர்வாதம் உபான்சிக்கு நாம வித்தராத்ம சசி நாமத்தை மாத்திரம் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவே. ஆமென்.